உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆர்கே, உங்களுடைய நிறைவு கருத்து. விஜய், I have not completed. ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ் சுருக்கமா. திரு பீட்டர் அல்போன்ஸ் சுருக்கமா. இப்போ நம்ம சொல்றது காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை சொல்றது அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் இன் செலக்ட் இண்டிவிஜுவல்ஸ். அதுக்கு ஒரே ஒரு டேட்டா தான். அதாவது 10,000 நபர்கள் இந்தியர்கள்ட்ட ஒரு நபருக்கு அவர்கள்ட்ட 2260 கோடி இருக்கு. 10,000 people they own each 2,260 crores each. இது எவ்வளவு ஒரு நாட்டில் நடக்கக்கூடாத அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த். அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இவர் சொல்றது மாதிரி ஒரு வீட்டு இருக்கவன்ட்ட கொடுத்து 2 வீட்டுல இருக்கவன்ட்ட கொடுக்க காங்கிரஸ் கட்சி சொல்லல. அப்படி மக்களை பயங்காட்ட வேண்டாம்னு நான் பணிவா கேட்டுக்கொள்ளும். இப்போ ஒரு இது ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கல 2Gல எத்தனை நபர்கள் இருந்தான்னு பாருங்களேன். ஒரு ஆர்பிஜி இருந்தாரு, ஒரு கோயங்கா இருந்தாரு, எத்தனையோ நபர்கள் இருந்தார்கள். ஒரு லட்சுமி பாரதி மிட்டல் இருந்தாங்க, ஒரு அனில் அம்பானி இருந்தாரு, ஒரு அந்த மாதிரி டாடா இருந்தாங்க. பல நபர்கள் இந்த ஃபீல்ட்ல இருந்தாங்க, ஒரு ஃபீல்ட்ல. ஆனா இன்னைக்கு யார் இருக்காங்கன்னு பாருங்களேன். ஏர்லைன் பாருங்களேன், இன்னைக்கு 2 ஏர்லைன் தான். டாடா நடத்துற ஏர்லைன் இருக்கிறது, அதே மாதிரி இண்டிகோ நடத்துற ஏர்லைன் இருக்கிறது. ஸ்பைஸ் ஜெட் எல்லாம் பிக்சர்லயே கிடையாது. அப்ப எல்லா செக்டர்லயும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜக வந்ததுக்கு பிறகு ஒரு 3-4 செல்வந்தராக அப்படியே சுருங்கி விட்டார்கள். இதுதான் பிரச்சனை. அது ஒரு பரப்பில் இருந்தால் நிச்சயமாக அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் இப்படி வராது. அனைவர்களுக்கும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஒத்தாசை செய்யற மாதிரி வராது. அடுத்ததாக மோடி ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் செய்தாங்க. ஜிஎஸ்டி போட்டாது எல்லாத்திலையும். அதாவது ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா கூட இன்னைக்கு 18% ஜிஎஸ்டி என்ற நிலைமை இருக்கிறது. அதை தாண்டி கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது இன்னைக்கு நான் பிஎஃப்ல போடுற காசு இருக்கு இல்லையா, 70 லட்சம் 80 லட்சம் நான் ரிட்டையர் ஆகும்போது வரும். அதுல 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் போடுறாங்க. அது என்ன, அது யாருக்கு ரிமூவ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, செல்வந்தருக்கு ரிமூவ் பண்ணிருக்காங்க. டெட் ஃபண்ட்ல போடுறவனுக்கு இண்டெக்ஸேஷனும் லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸும் நீக்கி இருக்காங்க. 20% டாக்ஸ் யாருக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுல போய் படிச்சதுன்னா அதுல 20% டாக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 7 லட்சத்துக்கு மட்டும் தான் டாக்ஸ் கிடையாது. அதுக்கு பிறகு டாக்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு டாக்ஸ், நாம லைஃப் இன்சூரன்ஸுக்கு டாக்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் போட்டு கடைசியில இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ல நிக்கிறாங்களே. இது எவ்வளவு பெரிய, அதாவது முட்டாளாக்குன்ற விஷயமாகத்தான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. சார், தப்பான கருத்து. அந்த எஜுகேஷன் வெளியில போய் படிக்கிறவங்க 20% டாக்ஸ் கிடையாது சார், 20% டிடிஎஸ். அதாவது அவங்க இப்ப செலவு பண்ற பணத்துல தொகையை கவர்மெண்ட்ல கட்டிட்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதுல இன்கம் இல்லைன்னா நீங்க பிடிச்சி அந்த பணத்தை உங்களுக்கு ரீஃபண்டா வந்துடும். 20% மேக்ஸிமம். அதாவது நீங்க அதுக்கு லிமிட் இருக்கு. 7 lakhs வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் 0.5% இருக்கு. யாரெல்லாம் பேன் நம்பர் இல்லையோ அவங்க தான் 20%க்கு வருவாங்க சார். அது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னார் 2 லட்சம் ரூபாய் கோடி ஆர்பிஐல எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இருக்குதா இல்லையா, அதான் கேள்வி. இல்ல சார், அதாவது நீங்க வருமானத்தை காட்டாம பணத்தை எங்கேயோ கடனை வாங்கிட்டு இல்ல எங்கேயோ பிளாக் மணில எடுத்துட்டு வெளியில படிக்க வச்சுக்கோங்களேன். நோட்டீஸ் அதுக்கப்புறமா நான் உங்கள்ட்ட பணத்தை ரெக்கவரி பண்றதுக்கு பதிலா முதல்ல கட்டி பிடிச்சிடுறோம், அப்புறமா ரீஃபண்ட் கொடுக்குறோம் இல்லையா. அதாவது இப்ப ரீஃபண்ட் ப்ராசஸிங் 10 days நடக்குது. தலைப்பு சம்ம பண்ணிருங்களா? ஒரே நிமிஷம். 2 லட்சம் கோடி ரூபாய் ஆர்பிஐ எடுத்துட்டாங்க அப்படின்னா 30 லட்சம் கோடி ரூபாய் ஆத்ம நிர்பர் பாரத்தின் மூலமாக மக்களுக்கு அந்த கொரோனா காலத்துல பேக்கேஜ் கொடுத்தாங்க. அதுல மிக முக்கியமாக எம்எஸ்எம்இ செக்டாருக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகை கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக எவ்வளவு எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் என்பிஏ ஆகாம தடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதெல்லாம் ஃபுல்லா நம்ம பார்க்கணும். ஆர்பிஐல பணத்தை மட்டும் எடுத்துட்டான்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா $650 billion ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, தியாகு முன்பு சொன்னதில் இன்னொரு கூடுதலாக ஒன்று சொல்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதும், இன்னைக்கு வேட்பாளராக பொறுப்பேற்ற போதும், வாரணாசியில் இந்திய பிரதமராக 2 முறை பொறுப்பேற்ற போதும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உண்மையாக இருப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, we the people of India, இந்தியாவை ஒரு குடியரசாக்கணும். என்ன குடியரசாக்கணும்? சாவரின் டெமோக்ராட்டிக் செக்குலர் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக். இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு அவர் உண்மையாக நடந்து கொள்கிறாரா? அவர் பேசுகிற பேச்செல்லாம் இந்த சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்கை உருவாக்குவதற்காகத்தான் பேசிட்டு இருக்காரா? ஐயா சொன்னாங்க, அதுக்கு பேர் ட்ரிக்கிள் டவுன் தியரின்னு பேர். இந்த உலகத்தில் தோற்று போன ஒரு தத்துவம் அது. பெரிய பணக்காரர் வளர்த்து விடுங்க, அதுலேருந்து சொட்டு சொட்டா வரும், அதை ஏழைகள் அனுபவிச்சுக்கிட்டோன்னு சொல்றது. நம்ம கேட்கறது, காங்கிரஸ் ஏற்கனவே சோஷலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு சொன்னாங்க.
பிறகு சோஷலிசம் என்றே இப்ப நான் பீட்டர்லாம் மாணவர்களா இருக்கும்போது சோஷலிஸ்ட் சிற்பின்னு காமராஜரை போற்றி சோஷலிச அமைப்பை நோக்கி கனவு கண்டோம். பிறகு நியோ லிபரலிசம் வந்துச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிற திட்டங்கள் சோஷலிசத்தை உருவாக்கணும்னு சொல்ல, ஆனால் அது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான அடிப்படைகள். சோஷியல் வெல்ஃபேர் என்பதை பாஜக ஒத்துக்கொள்ளது. அவங்க வந்து கம்யூனல் வெல்ஃபேர்ல நிக்கிறாங்க. அதுல என்ன சிக்கலே வருது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.